இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆணி மாதம் 7ஆம் நாள் 21/7/2026 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி இரவு 9:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மாலை 3:16 வரையும் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 3:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கோவில் விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும், சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்றத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்கள் இடத்துல காணப்படுகின்ற அகந்தை போக்கின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நீங்க கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால பாதிக்கவும் படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளினால மன நிம்மதி பாதிக்கவும் படலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. சுமூகமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். மன உறுதியோடு தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களிடத்துல பிரியமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பண பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே சுலபமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொய்வு இல்லாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கம்பீரமாக பேசி சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால பயனடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த
எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சமூக பணிகள் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அர்ப்பணிப்பாகவும் வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுடைய நற்செயல் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பயணங்களினால அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்ற செயல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நல்லபடியாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. புதிய கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் பிரியமானவர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலுமே சிரமம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசு உங்களுடைய தொழிலுக்கு உதவுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்ப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இடையூறுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால தொந்தரவுகளும் ஏற்படலாம். கடன் கொடுப்பது வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுப்போடு வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. இன்று குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியாக நடந்தும் கொள்வாங்க. இன்று வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உற்சாகம் நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பெருமையாகவும் உணர்வீங்க. உங்கள் வேலைகளுக்காக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம்.
உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். வியாபார பணிகள்ல வரவுகளும் மேம்படும். புதுவிதமான சூழலினால திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். ஒற்றுமையும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். வெற்றியை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அமைத்தும் செயல்படுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். திருமண உறவில் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தவறான புரிந்துணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமான போக்கும் காணப்படும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று சுமையாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மன நிம்மதியும் உண்டாகும். அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். மேன்மையும் உண்டாகும். சில நுட்பமான பண தேவைகளையும் சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கவும் பெறுவீங்க. மனைவியினுடைய அனுசரிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளும் இருக்கும். வாகனங்களை அலட்சியமாக ஓட்டவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தோற்றப்பொலிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதுல தைரியமும் இருக்கும். எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை செய்தும் தருவாங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் மனம் மாறி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். என்று ஏதேனும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். சில சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விரைவாக வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் தாமதங்களும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பார்வை தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். இன்று இடமாற்றம் சார்ந்த எண்ணங்களும் மேம்படலாம். ரகசியமான செயல்பாடுகளின் மூலம் லாபமும் உண்டாகும். வளர்ப்பு பிராணிகள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். அதிகாரிகளினால அனுகூலமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு எதிர்பார்த்த பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாகவும் இருப்பீங்க. பணியிட சூழ்நிலைகள் திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று பணியில சின்ன சின்ன இறுக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். வழிமுறைகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சாதுரியமாக செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்று ஓரளவிற்கு மிதமான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் மற்றும் குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மற்றவர்களுடைய விமர்சனங்களும் தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். எந்த விஷயத்திலுமே பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலை போல அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். அலைச்சல்களும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளை திரட்டவும் செய்வீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பாங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. கடன் சுமையும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். என்ற தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல செய்வதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதிற்கு பிடித்தமான பொருட்களை என்று வாங்கியும் மகிழ்வீங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. செயல்பாடுகளுடைய தன்மைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபார ரீதியான பயணங்கள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்று பாஸ்போர்ட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல ஒருவிதமான குழப்பங்களும் அமைதியின்மையும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நீண்ட காலமாக உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டு இருந்த பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு திறமையினால உயர் அதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிவெடுக்கும் திறனும் மேம்படவும் காண்பீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களும் சென்று வருவீங்க. உற்சாகமாக எந்த ஒரு வேலைகளையுமே செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை மும்முரமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பக்குவமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும்.
குடும்பம் குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல பணி அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பிட்ட செயல்கள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வேலை பளு கூடுதலாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான போக்கும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். நிர்வாகத்தினரிடம் இருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தொழிலதிபராக இருந்தால் உங்களுடைய தொழில சில புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய அதிகாரம் அதிகரிக்கவும் காண்பீங்க. பண ஆதாயமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில செயல்பாடுகள்ல ரகசிய தன்மையை பராமரிப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பயணங்களின் மூலமாக சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விவாதங்களும் மறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில சமயங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இந்த சமயத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்திறன்ல நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. பணியாற்றும் முறை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. பரஸ்பர அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையில சுதந்திரமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல வருமானத்தையும் பார்த்துவிடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில வளர்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல சலசலப்புகள் வந்தாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முக்கியமான முதலீடுகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலையினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலையிடங்கள்ல சலசலப்புகளும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவாகவும் இருக்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பயணங்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடுவீங்க. புதிய பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய உரிமை மற்றும் பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பரத்திற்கு பணத்தை வீணடிக்கவும் வேண்டாம். மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் நெருக்கமும் உண்டாகும். அரசு வழியில எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் நினைத்த வேலைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிலும் என்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று பயனுள்ள நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சமயோஜிதமாகவும் யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. முக்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஆலோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையோடு நடந்து கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. தொழிலுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்திற்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். வரவு செலவு கணக்குகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பொறுப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். எளிதில் முடியக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன காலதாமதங்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்து
சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். வீடு வாகனங்களை சரி செய்து விடுவீங்க. மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். சிக்கனமாக செயல்படுவதன் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகளும் குறையும். உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் பெற்றுவிடுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் செயல்படவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணியாற்றும் முறையில திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. சமநிலையுடனும் நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். வேலையில உங்களுக்கான இடத்தை பிடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிக்கலான நேரத்தில் சிந்தித்து முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். இன்று குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் இருக்கும். புதிய பாதைகளும் தென்படலாம். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளுக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்மறை சிந்தனைகளினால சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். என்று விவேகமாக செயல்படுவதும் நல்லது. வீண் பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் தோன்றி மறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக நாட்டங்கள் வளர்ச்சியையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. அவசரமான முடிவுகள் எதையும் எடுக்கவும் வேண்டாம். இதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. அன்றாட பணிகளையும் கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அகந்தையின்றி பேசுவதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. கால்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். எதிர்கால சேமிப்புக்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல பொறாமை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வியாபார வெற்றிக்காக சில புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்வதில் கவனமாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று காலையில் வழக்கமான பணிகளில் மட்டும் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று பணிபுரியும் இடங்கள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். காப்பீடு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தடுமாற்றங்களும் ஏற்படலாம். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையுமே சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலை செய்கின்ற இடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். கண்டிப்பாக யாரிடத்திலும் விவாதங்கள்ல ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. பணியிடத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல அமைதியை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் துருதுருவாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை திறன் தொழிலை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். என்று தீர்க்கமாக சிந்தித்து முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க.
காசு பணம் மற்றவர்களுக்கு தரும் பொழுது கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை யோசித்து செய்வதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளிவிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உயர் அதிகாரிகள் பற்றி மற்றவர்களிடத்துல புறம் பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்டிப்பாக நடந்து கொள்வதும் நல்லது. வழக்குல சாதகமான போக்கும் இருக்கும். நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடியும் வருவாங்க. குடும்பத்துல இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில செலவுகளும் ஏற்படும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சலித்துக் கொள்ளாமல் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும். உத்தியோக பணிகள்ல உயர்வான சூழலும் உண்டாகும். ஏதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையினால சில சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணிகளை எல்லாமே அமைதியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. இத்தகைய அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். உங்களுடைய அனுசரணையான போக்கின் காரணமாக உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையாக பேசவும் செய்வீங்க. உறவுல மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பண வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். சலுகைகள் அல்லது ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு வேலையிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். வேலைகளை மலமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலுமே அதனை மனம் விட்டு பேசுவதன் மூலமாக சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையுமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளுக்கும் உதவிகளும் செய்வீங்க. எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். தாய்மாமா
கணவனுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கும். இயந்திரங்கள் தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமாக நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிகளுக்கு இன்றைய நாள் சாதகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். துணிச்சலுடன் எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சிலர் உங்கள் இடத்துல நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல முக்கியமான விவாதங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது பயனுள்ள விவாதங்களாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். சிலருக்கு இன்று வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. இதனை பத்திரப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க பொறுமையை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்காக சில உதவிகளை செய்து மன நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. இன்று வியாபாரத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீங்க. பொருள் சேர்க்கையும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வேலையில உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தீர்க்கமாக யோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தொலை தூரத்தில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களை பற்றி எந்த விதமான புறமும் பேசவும் வேண்டாங்க. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மனதில தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த சிரமங்களை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டார் ஆதரவாகவும் இருப்பாங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. கடினமான வேலைகளையுமே சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆர்வமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.